ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஷானு சமையல். இந்த வீடியோவில் குட்டீஸ்க்கெலாம் ரொம்ப பிடிச்ச ஸ்வீட் மைதா பிஸ்கெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி தான். இது பண்ணுறதுக்கு நல்ல ஒரு பெரிய பவுலில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு, 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையை மிக்சியில் நல்லா பவுடர் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பிஞ்ச் மட்டும் உப்பு, அதே அளவுக்கு சமையல் சோடா, ஒரு அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள், நான் 1 டீஸ்பூன் போல் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்க்குறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். இது இல்லாட்டினாலும் நீங்கள் ஏலக்காய் தூள் மட்டுமே சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உருக்கின வெண்ணெய், அப்படி இல்லாட்டி நெய் சேர்த்துக்கோங்க. நெய் வந்து 1 கப் மைதா மாவுக்கு இந்த அளவுக்கு 2 டேபிள் ஸ்பூனுக்கு மேலே சேர்த்துறாதீங்க. இதுதான் கரெக்டான அளவு. இப்போ இதை ஃபஸ்ட்டு நல்லா கலந்துக்கணும். இந்த நெய்யெல்லாம் மாவோடு நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகி இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல திக்கான மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சிக்கணும். நம்ம சர்க்கரை சேர்த்துருக்கிறதுனால தண்ணி சேர்த்ததும் அதெல்லாம் உருகி ரொம்ப நீர்த்து போன மாதிரி ஆயிரும். அதனால் தண்ணியை கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இப்போ பார்த்திங்களா, இந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு மாவு ஸ்டிஃபாக இருக்கணும், அதே சமயத்தில் நல்லா ஸ்மூத்தாகவும் இருக்கணும். இப்போ மாவு ரெடியாக இருக்குது. இதை மூடி வச்செல்லாம் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் பக்கம் ஆயிடுச்சு. இந்த மாவை மறுபடியும் லேசாக பிசைஞ்சிட்டு இதை ஒரு 4 உருண்டைகளாக நான் பிரித்து வச்சுக்க போகிறேன். இப்போ ஒரு உருண்டை மாவை எடுத்துட்டு நம்ம சப்பாத்தி தேய்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி ரவுண்டாக தேய்ச்சிக்கலாம். ஓரளவுக்கு திக்காக தேய்ச்சிக்கணும். ரொம்ப மெல்லிசாகவும் இல்லாமல் ரொம்ப தடியாகவும் இல்லாமல் இந்த அளவுக்கு திக்னஸ்க்கு தேய்ச்சிக்கோங்க. இப்போ இது தேய்ச்சாச்சு. கட் பண்ண போகிறோம். எய்தர் கத்தியோ இல்லை இந்த மாதிரி பீட்சா கட்டரையோ வச்சு நம்ம சின்ன ஸ்கொயராக கட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு இந்த சைடு இப்படி நீல ஸ்ட்ரிப்ஸ் மாதிரி கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதை இப்படி க்ராஸாக கட் பண்ணிக்கலாம். பார்த்திங்களா, நம்மளுக்கு குட்டி ஸ்கொயர்ஸாக கிடைக்கிது. முடிஞ்ச வரைக்கும் ஒரே சைஸாக இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி நம்ம உருட்டி வச்சுருக்க மாவு எல்லாத்தையும் இந்த அளவுக்கு ஒரே மாதிரி திக்னஸ்க்கு தேய்ச்சி இந்த மாதிரி குட்டி ஸ்கொயர்ஸாக வெட்டி ரெடியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணோம்னா ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே ரெடியாக இருக்குது. நம்ம பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி, எண்ணெயும் கரெக்டான சூடில் இருக்குது. எண்ணெய் ரொம்ப ஹை டெம்பரேச்சர் வந்துடக்கூடாது. மிதமான சூடில் இருக்கும்போதே நம்ம இதை பொரித்து எடுக்கணும். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஸ்கொயர்ஸில் கொஞ்சமாக எடுத்து இதில் போட்டுக்கலாம். ஸ்டவ்வை வந்து லோ மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஹீட்டில் வச்சிட்டிங்கன்னா வெளியிலலாம் சீக்கிரம் கருகின மாதிரி ஆயிரும், உள்ளே வேகாமல் இருக்கும். ஏன்னா நம்ம சுகர் சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரமாக கருகிடும். மிதமான தீலையே வச்சு நல்லா இந்த மாதிரி பெரட்டி விட்டு 2 சைடும் ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து இதை ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெயோட சலசலப்பு சத்தமும் ஓரளவுக்கு அடங்கிச்சு, கலரும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இது நம்ம எடுத்து வெளியில் வச்சு ஆறுனதுக்கப்புறமா இன்னுமே கொஞ்சம் டார்க் ஆகும். அதனால் இப்போ நம்ம எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும். நீங்கள் வெளியில் எடுத்த உடனே சாப்பிட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது நல்லா ஆறுனதுக்கப்புறம் சூப்பராக கிறிஸ்பியாக வந்துடும். இதே மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையும் கொஞ்சமாக போட்டு கரெக்டான அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இது கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளான ரொம்ப டேஸ்டியான மைதா ஸ்வீட் பிஸ்கெட் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்வீட் ரெசிபி சங்கு சீடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு பெரிய பவுலில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு பிஞ்ச் மட்டும் சமையல் சோடா சேர்த்து இது நல்லா கலந்துட்டு இதில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது ஒரு சாஃப்டான மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கணும். இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இது எல்லாத்தையும் சின்ன உருண்டைகளாக ஒரே அளவுக்கு நம்ம உருட்டி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரே சைஸ் பால்ஸாக உருட்டினதுக்கப்புறமா இதை வந்து ஷேப் பண்ணணும். ஷேப் பண்ணுறதுக்கு நீங்கள் புது சீப்பு நல்லா கழுவி காய வச்சு எடுத்து அதுலேயும் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி உடன் பட்டர் பேடல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதுலேயும் நீங்கள் பண்ணலாம். இந்த மாதிரி உடன் இதில் வந்து நீளமாக இப்படி கோடாக இருக்கும். இதுலேயே வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அழகாக ஷேப் கிடைக்கும். இதுக்கு பதிலாக சீப்லேயும் இதே மாதிரி பண்ண முடியும். நம்ம உருட்டி வச்சுருக்கிற பால்லேருந்து ஒன்று எடுத்து
இந்த கோடு கூட இருக்கு இல்லையா, இது மேலே வச்சுட்டு இப்படி கட்டை விரலை வச்சு இப்படி அழுத்தினோம்னாலே அந்த அழகாக அந்த ஷேப் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இது லேசாக அப்படியே ரோல் பண்ணி எடுத்து வச்சிடலாம். நீங்கள் சீப்பில் பண்ணாலும் இதே மாதிரி தான் பண்ணணும். கட்டை விரலை வச்சு இப்படி அழுத்திட்டு நல்லா இப்படி ரோல் பண்ணிங்கன்னா இதே மாதிரியே நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணலாம். இது எல்லாமே ரெடியாக இருக்குது. ஸ்டவ்வில் வந்து தேவையான அளவு கடாயில் எண்ணெய் ஊற்றி கரெக்டான சூடு வந்திருக்கு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த சங்கு இருக்கு இல்லையா, இதில் கொஞ்சமாக எடுத்து நம்ம அதில் போட்டுக்கலாம். ஸ்டவ்வை மிதமான தீயில் வச்சு இது நல்லா கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். நல்லா அப்பப்போ கலந்து விட்டுட்டே இருக்கலாம். 2 பக்கமும் நல்லா ஒன்று போல் வெந்து சலசலப்பு சத்தம்லாம் ஓரளவுக்கு அடங்கினதுக்கு அப்புறமா எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு இது தனியாக எடுத்து வச்சிடலாம். இதே மாதிரி நம்ம செஞ்சு வச்சுருக்க எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இப்போது இதை வந்து நம்ம சர்க்கரை பாகில் பெரட்டி எடுக்கணும். அதுக்காக இந்த அடிகனமான பாத்திரத்தில் 1/3 கப் அளவுக்கு சுகர் எடுத்துருக்கேன். இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து சர்க்கரையெல்லாம் நல்லா அந்த தண்ணியில் கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிக்கும் போது 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்க்குறேன். வெனிலா எக்ஸ்ட்ராக்ட்டுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் வேணுனாலும் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டு இது வந்து ஒரு கம்பி பக்குவத்துக்கு வரணும். இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சமாக நம்ம பாகை எடுத்துகிட்டு இப்படி 2 விரலுக்கு நடுவில் வச்சு இப்படி மூவ் பண்ணோம்னா ஒரு சின்னதாக அந்த மெல்லிசாக கம்பி மாதிரி வரணும். இதுதான் கரெக்டான பக்குவம். இந்த ஸ்டேஜ் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற அந்த சங்கு இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் நம்ம இதில் சேர்த்துட்டு நல்லா கலக்கணும். எல்லாத்துலேயும் அந்த சர்க்கரை பாகு வந்து கோட் ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போது இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா உதிரியாக அந்த சர்க்கரை எல்லாம் நல்லா அதில் கோட் ஆகி சூப்பராக இருக்கும். இது வந்து வாயில் போட்டதுமே அப்படி கரையிற அளவுக்கு கிறிஸ்பியாகவும் இருக்கும், அதே சமயத்தில் நல்ல சாஃப்டாகவும் இருக்கும். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரொம்ப டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி. ரொம்ப ரொம்ப பாரம்பரியமான சுவையான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சுசியம் பண்ணுறதுக்கு மேல் மாவுக்கு ஃபஸ்ட்டு அரிசி உளுந்து ஊற வைக்கணும். நான் இந்த பவுலில் இந்த கப்பில் 3 கப் அளவுக்கு மாவு பச்சரிசி எடுத்துக்கிறேன். அப்பம் பணியாரத்துக்கெலாம் போடுவோம் இல்லையா, அந்த பச்சரிசி சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் அளக்குறீங்களோ அந்த கப்பில் 3 கப் எடுத்துக்கோங்க. அதே கப்லேயே 2 கப் அளவுக்கு உளுந்து. இது நல்லா ஒரு 2-3 தடவை கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது இது முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி 1 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். 1 மணி நேரத்துக்கு மேலே ஊற வைக்கக்கூடாது. ஏன்னா ரொம்ப ஊற நம்ம எண்ணெயில் போட்டு அந்த சுசியம் செய்யும்போது ரொம்ப எண்ணெய் இழுத்துக்கும். அதனால் கரெக்டாக 1 மணி நேரத்துலேயே நம்ம அரைச்சிடணும். அடுத்து அந்த பூர்ணம் பண்ணுறதுக்கு 3/4 கப் அளவுக்கு, அதாவது நம்ம எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அதே கப்பில் 3 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு அதை எடுத்துக்கலாம். இதையும் நல்லா கழுவிட்டு தண்ணி சேர்த்து 1 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ கடலைப்பருப்பு 1 மணி நேரம் ஊறிச்சு. இதை ப்ரெஷர் குக்கருக்கு மாற்றிட்டு இது வேகிற அளவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இது மூடி வச்சுட்டு ஸ்டீம் வந்ததுக்கப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேமில் 4 விசில் வேக வச்சுக்கணும். பருப்பு நல்லா சாஃப்டாக வேகிற அளவுக்கு வேக வச்சுக்கணும். இப்போ பருப்பு வெந்துட்டுருக்க டயத்தில் நம்ம இந்த அரிசி உளுந்தை வந்து அரைச்சிடலாம். இது 1 மணி நேரமாக நல்லா ஊறிச்சு. தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு வடிச்சிட்டு இந்த அரிசி உளுந்தை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கணும். இப்போ அரைச்சாச்சு. இந்த அளவுக்கு நல்ல ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள். இப்படி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இதுக்கு கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் மட்டும் சால்ட் சேர்த்தா போதும். லைட்டாக அந்த மேல் மாவு சுவைக்காகத்தான் சேர்த்து நல்லா கலந்து ரெடியாக வச்சிடலாம். இப்போ 4 விசில் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. குக்கரை திறந்து பார்க்கலாம். பாருங்கள், பருப்பெல்லாம் நல்லா கரெக்டாக வெந்திருக்கு, நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இப்போது எக்ஸ்ட்ரா உள்ள தண்ணியை வடிச்சிட்டு பருப்பு மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பூர்ணம் பண்ணுறதுக்கு நம்ம 3/4 கப் அளவுக்கு பொடி பண்ண வெல்லத்தை, 3/4 கப்னால் நம்ம எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அதே கப்பில் 3 கப் அளவுக்கு பொடி பண்ண வெல்லம் இதை சேர்த்துட்டு இது கூட 1-2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். நிறைய தண்ணி சேர்த்துறாதீங்க. இப்போ இது நல்லா கலந்து விட்டு இந்த வெல்லம் நல்லா கரையிற வரைக்கும் இருக்கட்டும்.
இந்த அளவுக்கு நல்லா கரைஞ்ச உடனே நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா கடலைப்பருப்பு இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுறணும். ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த மத்து இருக்கு இல்லையா, மசிக்கிற மத்து வச்சு நல்லா இதை வந்து மேஷ் பண்ணிடணும். அந்த பருப்பும் வெல்லமும் ஒன்றா கலக்கணும். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா மறுபடியும் மிதமான தீயிலே வச்சு கொஞ்சம் நேரம் கிளறிட்டே இருங்க. இதெல்லாம் நல்லா ஒன்றா சேர்ந்து வர அளவுக்கு இருக்கணும். இப்போ ஓரளவுக்கு கெட்டியாயிட்டே வருது. இந்த ஸ்டேஜில் ஒரு அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலந்து ஒரு நிமிஷம் இருக்கட்டும். இப்போ எல்லாமே நல்லா ஒன்றா சேர்ந்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம்னா இது நல்லா ஆறின உடனே இன்னுமே நல்லா திக்காயிரும். இப்போ இந்த பூரணம் ஓரளவுக்கு ஆறிடுச்சு. இப்போவே வந்து நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்சிடலாம். இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒரே அளவு உருண்டைகளாக நல்லா உருட்டிக்கலாம். நீங்கள் தண்ணி கரெக்டான அளவு சேர்த்திங்கன்னா தான் இந்த மாதிரி உருட்டுறதுக்கு வரும். இல்லாட்டி ரொம்ப நீர்த்து போன மாதிரி ஆயிடும். அதனால் வெல்லம் கரைக்கும் போது கரெக்டாக 1 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூனுக்கு மேலே தண்ணி சேர்த்துறாதீங்க. இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒரே அளவு உருண்டைகளாக உருட்டி வச்சாச்சு. இப்போ ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மாவு இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம ரெண்டையும் பக்கத்து பக்கத்தில் வச்சுட்டு இந்த பூரணத்துலேருந்து ஒரு உருண்டை எடுத்து இந்த மாவில் முக்கிட்டு எக்ஸ்ட்ரா உள்ள மாவை லைட்டாக அந்த பாத்திரத்துலேயே வலிச்சு விட்டுட்டு நம்ம எண்ணெயில் போட்டணும். ஆல்ரெடி வந்து நீங்கள் எண்ணெயை தேவையான அளவு ஊற்றி சூடு பண்ணி வச்சுக்கிட்டு இதை போட ஆரம்பிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதே மாதிரி ஒவ்வொரு உருண்டைகளாக நம்ம இந்த மாவில் முக்கி இதில் போட்டுடலாம். ஸ்டவ்வை மிதமான தீயில் வச்சுக்கோங்க. ஒரு சைடு நல்லா ஓரளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறமா மெதுவாக திருப்பி போட்டு எல்லா பக்கமும் நல்லா ஒன்று போல் ஃப்ரை ஆகி லேஸ் கோல்டன் கலராக மாறணும். அந்த எண்ணெயோட சலசலப்பு சத்தமும் ஓரளவுக்கு அடங்கணும். அப்போ தான் வந்து நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போது இதில் எக்ஸ்ட்ரா உள்ள எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு நம்ம இதை எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம எல்லா பூரண உருண்டைகளையும் இந்த மாதிரி மாவில் முக்கி போட்டு பொரித்து எடுக்கணும். இது ஒன்று பிரித்து காட்டுறேன் பாருங்கள். வெளியில் நல்ல கிறிஸ்பியாக, உள்ளே வந்து அந்த பூரணம் நல்ல சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு. அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சுவையான சத்தான சுசியம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.